5 interesting facts about Japanese railways. ஜப்பான் ட்ரெயின் டிரைவர்ஸ் எரர் ப்ரிவென்ஷனுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒர்க்கரோட கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுமாம். சிக்னல்ஸ் இல்லாத காலகட்டத்தில் கை மூலியமாக தான் ட்ரெயின் டிரைவர் சிக்னல் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒயிட் க்ளவுஸ் போடுறதுனால அந்த கையோட விசிபிலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒயிட் க்ளவுஸ் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்கிறவங்களோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட $2 மில்லியன் வரைக்கும் ஜப்பான் ரயில்வேஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா பல பேரோட டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பாதிப்பை ஏற்படுத்தி ட்ரெயினை டிலே பண்ண காரணத்துக்காக. ஜப்பானில் ட்ரெயின் அரைவல் அண்ட் டிபாச்சர் டைமிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் போகிற ட்ரெயின் டிலே ஆச்சுன்னா உங்ககிட்ட டிரைவரே வந்து அப்பாலஜி கேட்பாங்க. அது மட்டும் கிடையாது, ட்ரெயின் டிலே சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஸ்கூல் ஆர் ஆஃபீஸில் வந்து அதை நம்ம டிலே ரீசனாக சொல்ல முடியும். ஜப்பான் ரயில்வேஸில் நீங்கள் அதிகமாக ப்ளூ லைட்ஸை பார்க்க முடியும். அது எதுக்காகனா சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்காக ஒரு ரிசர்ச் மேற்கொண்டாங்க. ப்ளூ லைட் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம மைண்டை கொண்டு வரதுனால ப்ளூ லைட்ஸ் அதிகமாக